सिद्धिविनायकमूर्ति की जय, आदिपराशक्ति की जय, ஸ்ரீ லலிதா மாதா கி ஜெய். போன வாரம் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அக்ஷய திருதி அன்னைக்கு பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா அன்னபூரணி செல்லப்பான்னு லலிதா சஹஸ்ரநாமம் 1000 நாமாக்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நாமாவளி எழுதி அனுப்பிச்சிருக்கா. அடியினால் முடிஞ்சது மகாபிரிவா சொன்னது 7 நாமாக்கள். அந்த 7 நாமாக்களுக்கும் ஒரு நாமாவுக்கும் ஒரு நாமாவளி அடியினால் முடிஞ்சதை கற்றுக் கொடுக்குறேன் அம்பாள் கிருப்பையில். ஃபஸ்ட்டு விநாயகர் நாமாவளி. ராகம் நாட்டை, தாளம் ஆதி. ரெஃபரன்ஸ்: கணபதியே வருவாய் அருள்வாய், கணபதியே வருவாய். ரெஃபரன்ஸ் இது. இப்போது பல்லவி, அனுபல்லவி, சரணம். ஒரு லைனையும் 2 தடவை பாடுறேன். சங்கதியை நான் சொல்கிறேன், சொல்லிக் கொடுக்கும்போதே சொல்கிறேன். அதுக்கப்புறம் மொத்தமாக ஃபுல் நாமாவளியும் பாடி காமிக்கிறேன். गिरिराज सुधाधनया शरणं गौरी, गिरिराज सुधाधनया शरणं गौरी, மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம். பாடுங்க. மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம். திருப்பி ஃபஸ்ட் லைன். गिरिराज सुधाधनया शरणं गौरी, மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம். பல்லவி முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்தது அனுபல்லவி. அரிதாகிய அம்மன் சகஸ்ரகம் பாடுங்க. அரிதாகிய அம்மன் சகஸ்ரகம் பாட, ஆனை முகனே நீவா அன்புடன் கூட, ஆனை முகனே நீவா அன்புடன் கூட. திருப்பி அதுக்கு முன்னாடியில அரிதாகிய அம்மன் சகஸ்ரகம் பாட, ஆனை முகனே நீவா அன்புடன் கூட. திருப்பியும் முதல்ல பல்லவி. गिरिराज सुधाधनया शरणं गौरी, மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம். இப்போ சரணம். முருகனுக்கு முன் பிறந்த நாதா, முருகனுக்கு முன் பிறந்த நாதா, மகாமுனிவர்கள் மகிழ்ந்து பூஜித்த பாதா. திருப்பி முதல்ல. முருகனுக்கு முன் பிறந்த நாதா, மகாமுனிவர்கள் மகிழ்ந்து பூஜித்த பாதா, சுந்தரேசர் சிந்தைக்கு இசைந்த சுதா, சுந்தரேசர் சிந்தைக்கு இசைந்த சுதா, சிவசங்கரியை பக்தி பண்ண புத்தி நேதா, சிவசங்கரியை பக்தி பண்ண புத்தி நேதா. பல்லவி. गिरिजा सुधाधनया शरणं गौरी, மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம். गिरिराज सुधाधनया शरणं गौरी, மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம். இப்போ விநாயகர் நாமாவளி முழுவதும் பாடி காமிச்சிடுறேன். गिरिराज सुधाधनया शरणं गौरी, गिरिराज सुधाधनया शरणं गौरी, மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம், மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம். गिरिराज सुधाधनया शरणं गौरी,
ஏ அரிதாகிய அம்மன் சகஸ்ரகம் பாட அரிதாகிய அம்மன் சகஸ்ரகம் பாட ஆனைமுகனே நீவா அன்புடன் கூட அரிதாகிய அம்மன் சகஸ்ரகம் பாட ஆனைமுகனே நீவா அன்புடன் கூட கிரிராஜ சுதாதனயா சரணம் கௌரி மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம் முருகனுக்கு முன் பிறந்த நாதா முருகனுக்கு முன் பிறந்த நாதா மகாமுனிவர்கள் மகிழ்ந்து பூஜித்த பாதா முருகனுக்கு முன் பிறந்த நாதா மகாமுனிவர்கள் மகிழ்ந்து பூஜித்த பாதா சுந்தரேச சிந்தைக்கு இசைந்த சுதா சுந்தரேச சிந்தைக்கு இசைந்த சுதா சிவசங்கரியை பக்தி பண்ண புத்தி நேதா சுந்தரேச சிந்தைக்கு இசைந்த சுதா சிவசங்கரியை பக்தி பண்ண புத்தி நேதா கிரிராஜ சுதாதனயா சரணம் கௌரி மகிழ்ந்து வளர்த்த மைந்தனே சரணம் கிரிராஜ சுதாதனயா சரணம் கௌரி ஏ விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய். முதல்ல நம்ம அம்பாளுக்கு நன்றி சொல்லணும். இந்த பாடலை நமக்கு அளித்த திருமதி அன்னபூர்ணி செல்லப்பா அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் இது, நம்ம அம்பாள் நாமாவை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கா. அடுத்தது முதல் நாமம் ஸ்ரீமாதா, அதை நம்ம கற்றுப்போம். லலிதா சஹஸ்ரநாமத்தின் முதல் நாம ஸ்ரீமாதா. பொருள் அன்னை, தாய், அம்மா. இந்த பாடலை எழுதியவர் அன்னபூரணி செல்லப்பா. இவருடைய மகள் திருமதி சாவித்திரி பெங்களூரில் இருக்கா. அவள் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அடியன்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறது. இந்த முதல் நாமாவளி கீர்த்தனை, ராகம் ஆனந்த பைரவி, தாளம் ஆதி. இது ஆனந்த பைரவி ராகம். ரெஃபரன்ஸ் கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ரொம்ப பாப்புலர் சாங், அதனால தான் இதை எடுத்திருக்கேன். இது முதல்ல எங்கெங்கே சங்கதி வருதுங்கிறத சொல்லிடுறேன். லிரிக்ஸ் ரன்னிங்கில் போட்டுடுறோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றோம், எழுதிக்கோங்க. அம்மா, தாயே, அபிராமி. இந்த தாயேங்கிற இடத்துல 2 சங்கதி வரும், உங்களுக்கு பாடும்போது புரியும். அருள் தரவாராய் சிவகாமி. 1000 கண்கள் உடையவளே, அனுபல்லவியில் அந்த உடையவளைங்கிற இடத்துல சங்கதி வரும். அடைக்கலம் தாராய் உமையவளே. இது பாடி முடிச்சோடனே திருப்பியும் 1000 கண்கள் உடையவளே, அது திரும்பவும் பாடணும். அப்புறம் சரணம். இறைவன் சிவனின் இடப்பாதி இணைந்தே நிற்கும் அருட்ஜோதி. அடுத்தது 3வது லைன். மாதா உன்னை சரணடைந்தேன். அந்த சரணடைந்தேங்கிற இடத்துல 2வது சங்கதி வரும். மகிழ்ந்தே வந்து அருள்வாயே. இவ்வளோதான். இப்போ நம்ம பாடலை கற்றுப்போம். எப்போதும் போல் 2 தடவை பாடுறேன், பாடுங்க சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்கோங்க. இது அம்பாள் அனுகிரகத்தில் எல்லோரும் கற்றுண்டு லலிதா பரமேஸ்வரியின் கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடியனுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அம்பாள் தான் இதை 7 நாமாக்களையும் 7 நாமாவளியையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்.
நான் அதை ரெஃபரன்ஸ் பாட்டை பாடிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் லைன் பாடி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. அம்மா தாயே அபிராமி அருள் தரவாராய் சிவகாமி. இந்த தாயேங்கிற இடத்துல சங்கதி சொன்னேன்ல, இப்போ நீங்கள் முதல்ல என்ன பாடுங்க. அம்மா தாயே அபிராமி அருள் தரவாராய் சிவகாமி. ரெண்டாவது செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணணும் சங்கதியில். அம்மா தாயே அபிராமி அருள் தரவாராய் சிவகாமி. பாடுங்க. அம்மா தாயே அபிராமி அருள் தரவாராய் சிவகாமி. அடுத்தது அனுபல்லவி. ஆயிரம் கண்கள் உடையவளே. பாடுங்க. ஆயிரம் கண்கள் உடையவளே. ரெண்டாவது சங்கதி. ஆயிரம் கண்கள் உடையவளே. பாடுங்க. ஆயிரம் கண்கள் உடையவளே அடைக்கலம் தாராய் உமையவளே. பாடுங்க. அடைக்கலம் தாராய் உமையவளே. திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் லைனை ரிப்பீட் பண்ணோம். ஆயிரம் கண்கள் உடையவளே அடைக்கலம் தாராய் உமையவளே. இப்போ பல்லவியில் ஃபர்ஸ்ட் லைன். அம்மா தாயே அபிராமி அருள் தரவாராய் சிவகாமி. பாடுங்க. அம்மா தாயே அபிராமி அருள் தரவாராய் சிவகாமி. இப்போ சரணம். இறைவன் சிவனின், இதுக்கு ரெஃபரன்ஸ் சரணத்துக்கு. நீ இந்த வேளைதனில் சேயனனை மறந்தாய் இறைவன் சிவனின் இடபாதி. பாடுங்க. இறைவன் சிவனின் இடபாதி இணைந்தே நிற்கும் அருட்ஜோதி. பாடுங்க. இணைந்தே நிற்கும் அருட்ஜோதி. திருப்பி அந்த ப்ரீவியஸ் லைன். இறைவன் சிவனின் இடபாதி இணைந்தே நிற்கும் அருட்ஜோதி. மாதா உன்னை சரணடைந்தேன். பாடுங்க. மாதா உன்னை சரணடைந்தேன். ரெண்டாவது சங்கதி. மாதா உன்னை சரணடைந்தேன். அந்த சரணடைந்தேன்கிற இடத்துல பாடுங்க. மாதா உன்னை சரணடைந்தேன் மகிழ்ந்தே வந்து அருள்வாயே. பாடுங்க. மகிழ்ந்தே வந்து அருள்வாயே. இப்போ திருப்பியும் மாதா உன்னை அதை பாடிட்டு முடிக்கணும். மாதா உன்னை சரணடைந்தேன் மகிழ்ந்தே வந்து அருள்வாயே. பல்லவியில். அம்மா தாயே அபிராமி அருள் தரவாராய் சிவகாமி. பாடுங்க. அம்மா தாயே அபிராமி அருள் தரவாராய் சிவகாமி. அதுதான் இப்போ முழுசும் பாடி காமிச்சுடுறேன்.
அம்மா தாயே அபிராமி, அம்மா தாயே அபிராமி, அருள் தரவாராய் சிவகாமி. அம்மா தாயே அபிராமி, அருள் தரவாராய் சிவகாமி. ஆயிரம் கண்கள் உடையவளே, ஆயிரம் கண்கள் உடையவளே, அடைக்கலம் தாராய் உமையவளே. ஆயிரம் கண்கள் உடையவளே, அடைக்கலம் தாராய் உமையவளே. அம்மா தாயே அபிராமி, அருள் தரவாராய் சிவகாமி. இறைவன் சிவனின் இடபாதி, இறைவன் சிவனின் இடபாதி, இணைந்தே நிற்கும் அருட்ஜோதி. இறைவன் சிவனின் இடபாதி, இணைந்தே நிற்கும் அருட்ஜோதி. மாதா உன்னை சரணடைந்தேன், மாதா உன்னை சரணடைந்தேன், மகிழ்ந்தே வந்து அருள்வாயே. மாதா உன்னை சரணடைந்தேன், மகிழ்ந்தே வந்து அருள்வாயே. அம்மா தாயே அபிராமி, அருள் தரவாராய் சிவகாமி. லலிதா மாதா கி ஜெய். இது அக்ஷய திருதியை அன்னைக்கு இதை அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். அது அக்ஷய திருதியை அன்னைக்கு பண்ணினா மேலும் மேலும் வளரும், இந்த கலை எல்லாருக்கும் வளரணுங்கிற அபிலாஷையினால் இது அக்ஷய திருதியை அன்னைக்கு அப்லோட் பண்ணுறோம். எல்லோரும் கற்றுண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போதெல்லாம் இந்த கீர்த்தனையை பாடுறதுக்கு கற்றுட்டு பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கும் அம்பாள் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.